ஹலோ எவ்ரிவான், ஹெல்தியான கம்பு தோசை வித் புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாமா? ஃபர்ஸ்ட் கம்பு மாவு ரெடி பண்ணணும். 1 கப் கம்பு, 1 கப் இட்லி ரைஸ் நல்லா வாஷ் பண்ணி 3 to 4 hours ஊற வச்சு எடுத்துக்கலாம். 1/2 கப் ஆஃப் உளுந்து வாஷ் பண்ணிவிட்டு அதே 3 hours ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். உளுந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம அரைக்கிறப்போ அது நல்லா ஃப்ளஃபியாக வரும். ஃபர்ஸ்ட் கிரைண்டரில் உளுந்து நல்லா அரைச்சிட்டு ஊற வச்சுருக்க கம்பு அண்ட் இட்லி ரைஸை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் உளுந்து அண்ட் கம்பு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஃபர்மெண்டேஷனுக்கு ஓவர் நைட் ஆர் 6 to 8 hours வச்சு எடுத்துக்கலாம். கம்பு மாவு பக்காவாக ஃபர்மெண்ட் ஆகிருப்பான், நீங்களே பார்க்கலாம். நவ் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் தோசையாக இருந்தாலும் சரி, இட்லியாக இருந்தாலும் சரி சூப்பராக வரும். நீங்கள் குண்டாக சுட்டாலும் சரி, மெல்லிசாக சுட்டாலும் சரி, பக்காவாக தவாவில் கொஞ்சம் கூட விட்டாமல் பர்ஃபெக்டாக குக் ஆகும். மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டாக போட்டிங்கன்னா தோசையாக இருந்தாலும் சரி, இட்லியாக இருந்தாலும் சரி பர்ஃபெக்டாக வரும். நான் இந்த கம்பு தோசைக்கு சைட் டிஷ் மின்ட் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாமா? நான் கடாயில் 1 ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கடலை பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் 1 ஆனியன் அண்ட் 1 டொமேட்டோ சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1 க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். மின்ட் சட்னிக்கு க்ரீன் சில்லி ஆட் பண்ணால் தான் டேஸ்ட் பஞ்சிங்காக இருக்கும். நான் 2 பீஸ் கோகோனட் அண்ட் மெயின் கேரக்டர் புதினாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கினதும் கூல்டவுன் ஆக விட்டு உப்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எப்பவும் போல் தாளித்து எடுத்தோன்னா மின்ட் சட்னி இஸ் ரெடி. கம்பு தோசை வித் புதினா சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டே டாப் நாச்சாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.